ஷஃபாலி பவுலிங்கும் திருப்பு முனையும். ஹர்மன்பிரீத் கவுரின் மாஸ்டர் ஸ்ட்ரோக். நவி மும்பையில் நடந்த மகளிர் உலக கோப்பை இறுதிப் போட்டியில் தென்னாப்பிரிக்கா அணியை 52 ரன்கள் வித்தியாசத்தில் வீழ்த்தி முதன்முறையாக உலக சாம்பியனாகி வரலாறு படைத்திருக்கிறது இந்திய அணி. இதில் முக்கிய பங்களிப்பாக பேட்டிங்கில் தொடக்க வீரராக இறங்கி ஷஃபாலி வர்மா அடித்த 87 ரன்களும், பிறகு அவர் சுழற்பந்து வீச்சில் 2 விக்கெட்டுகளை கைப்பற்றியதும் ஆட்டத்தில் திருப்பு முனையை ஏற்படுத்தியது. இதனையடுத்து இது ஷஃபாலியின் நாள் என்று எனக்கு தெரியும் என்று கேப்டன் ஹர்மன்பிரீத் கவுர் புகழாரம் சூட்டியதற்கு பின்னாலும் காரணம் இருக்கிறது. ஷஃபாலி வர்மா 78 பந்துகளில் 7 பவுண்டரிகள் 2 சிக்சர்களுடன் 87 ரன்களை விளாசினார். முக்கியமாக 45 ரன்கள் விளாசிய ஸ்மிருதி மந்தனாவுடன் முதல் விக்கெட்டுக்காக 18 ஓவர்களில் 104 ரன்கள் கூட்டணி மூலம் நல்ல அடித்தளம் வழங்கினார். அரையிறுதி ஆட்டத்தில் அசத்திய ஜெமிமா ரோட்ரிக்ஸ் 24 ரன்களில் ஆட்டமிழக்க கவுர் 20 ரன்களில் வெளியேறினார். ஆனால் தீப்தி சர்மா, ரிச்சா கோஷ் இருவரும் கடைசியில் விளாசி தள்ளி ஸ்கோரை 298 ரன்களுக்கு கொண்டு சென்றனர். தென்னாப்பிரிக்கா அணி இலக்கை விரட்டிய போது அந்த அணியின் கேப்டனும் தொடக்க வீராங்கனையுமான லாரா வோல்வர்ட் தான் ஒரு போராளி சிங்கம் என்பதை நிரூபித்து 98 பந்துகளில் 11 பவுண்டரி, ஒரு சிக்சருடன் 101 ரன்கள் எடுத்து 41வது ஓவரில் 7வது விக்கெட்டுக்காக விழுந்தார். தீப்தி சர்மா பந்தை அவர் தூக்கி அடிக்க அதை டீப் மிட் விக்கெட்டில் ஓரிரு முறை பந்தை தட்டிவிட்டு தடுமாறினாலும் பிடித்து விட்டார் அமன்ஜோத் கவுர். தென்னாப்பிரிக்கா கதை முடிந்தது. கடைசி 5 விக்கெட்டுகளை 37 ரன்களுக்கு இழந்தது தென்னாப்பிரிக்கா. தீப்தி சர்மா 39 ரன்களுக்கு 5 விக்கெட்டுகளை சாய்த்து அட்டகாசமான பவுலிங்கால் இந்தியாவுக்கு வெற்றியை உறுதி செய்தார். ஷஃபாலி வர்மா தன் ஆல்ரவுண்ட் செயல்திறனுக்காக ஆட்ட நாயகி விருதையும், தீப்தி சர்மா தொடர் நாயகி விருதையும் தட்டி சென்றனர். இறுதிப் போட்டியில் இந்த இருவரது பங்களிப்புமே மகத்தானது. இந்திய அணி கேப்டன் ஹர்மன்பிரீத் கவுரின் உள்ளுணர்வினால் ஷெஃபாலிக்கு பவுலிங் கொடுத்தது மாஸ்டர் ஸ்ட்ரோக் எனலாம். இந்த இறுதிப் போட்டிக்கு முன்பாக ஒருநாள் சர்வதேச போட்டிகளில் ஷெஃபாலி 30 ஓவர்களையே வீசியிருக்கிறார். ஆனால் வந்த உடனேயே தென்னாப்பிரிக்காவின் முக்கிய கூட்டணியான லோரா சுனே கூட்டணியை அவர் உடைத்தார். அந்த இருவருக்கும் 52 ரன்கள் கூட்டணி என்று கொஞ்சம் தென்னாப்பிரிக்கா பலமாகவே சென்று கொண்டிருந்தது. அப்போது அருமையான ரிட்டன் கேட்ச் மூலம் சுனே லஸை 21வது ஓவரில் பெவிலியனுக்கு அனுப்பினார் ஷஃபாலி வர்மா. அதன் பிறகு தனது 2வது ஓவரின் முதல் பந்திலேயே மரிசான் காஃபை லெக் திசையில் எட்ஜ் கேட்ச் மூலம் வீழ்த்தினார் ஷெஃபாலி. லாராவும் சுனேவும் பேட் செய்த போது தென்னாப்பிரிக்கா அணி நன்றாகவே இலக்கை நோக்கி முன்னேறி கொண்டிருந்தது. ஷெஃபாலியை பார்த்தேன். அவர் இன்று பேட் செய்ததை பார்த்தபோது இது ஷெஃபாலியின் தினம் என்று முடிவெடுத்தேன். இன்று அவர் சிறப்பானதை செய்திருக்கிறார். எனவே உள்ளுணர்வு சொன்னது, ஷெஃபாலியிடம் பந்தை கொடு என்று. கொடுத்தேன். என் மனது ஷெஃபாலிக்கு ஒரு ஓவர் கொடு என்று சொன்னால் கொடுக்கத்தானே போகிறேன். நானும் அவரிடம் கேட்டேன், ஒரு ஓவர் வீசுகிறாயா என்று. அவரும் தயாராகவே இருந்தார். அணிக்காக பந்து வீச எப்போதுமே தயார் என்றார். இதுதான் திருப்பு முனையாகியது. ஷெஃபாலி அணிக்கு வந்தபோது நாங்கள் அவரிடம், நீங்கள் 1-2 ஓவர்களையாவது வீச வேண்டி வரும் என்றோம். அப்போது அவர் என்னிடம், பந்தை கொடுத்தால் நான் 10 ஓவர்கள் வீசக்கூட தயாராக இருக்கிறேன் என்றார். பெருமை அவரையே சாரும். மிகவும் பாசிட்டிவ் ஆனவர். அவருக்கு என் சல்யூட் என்றார் ஹர்மன்பிரீத் கவுர். இத்தனைக்கும் ஷஃபாலி வர்மா அரையிறுதிக்கு முன்பாகத்தான் அணிக்குள் கொண்டு வரப்பட்டார். பிரதிகா ராவல் காயமடைந்ததால் ரீப்ளேஸ்மெண்டாக வந்து இறுதிப் போட்டியில் கலக்கி ஆட்டநாயகி விருது வென்று மக்கள் மனதில் நீங்கா இடம் பெற்றிருக்கிறார் ஷஃபாலி வர்மா.